ஒரே நாள்ல வெளியான விஜயகாந்த், அஜித், விஜய் படங்கள் என்னென்ன படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, எது ஹிட் ஆச்சுன்னு தெரியுமா? தமிழ் திரையுலகத்துல 80, 90கள்ல விஜயகாந்த், விஜய், அஜித் மாதிரியான பலர் முன்னணி நடிகர்களா வலம் வந்தாங்க. இந்த நிலையில 2002வது வருஷம் தீபாவளி அன்னைக்கு இவங்க 3 பேரோட படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகி பெரும் வெற்றியும் பெற்றிருக்கு. அதாவது விஜயகாந்த் நடிப்புல வெளியான ரமணா, அஜித் நடிப்புல வெளியான வில்லன், விஜய் நடிப்புல வெளியான பகவதி, இந்த 3 படங்களுமே ஒரே நேரத்துல ரிலீஸ் ஆயிருக்கு. இத பத்தி இயக்குனர் வெங்கடேஷ் சமீபத்திய பேட்டியில சொன்னது என்ன அப்படின்னா, பகவதி படம் அந்த காலகட்டத்துல ரிலீஸ் ஆகி சூப்பரா போச்சு. இத திருப்பூர் சுப்பிரமணியம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. தமிழ் சினிமாவுல ஒரு தீபாவளிக்கு 3 படம் ரிலீஸ் ஆகி 3மே ஹிட் ஆயிருக்கு. கேப்டன் விஜயகாந்த் நடிச்ச ரமணா, விஜய் நடிச்ச பகவதி, அஜித் நடிச்ச வில்லன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி 3மே ஹிட் ஆயிருக்கு. இந்த 3 படங்களுமே நல்ல வசூல் வேட்டையும் செஞ்சது. இந்த 3 படத்துல எந்த படம் வசூல்ல முந்த போகுது அப்படின்னு வெளியீட்டாளர்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாமே சம அளவு வசூல் தான் இருந்துச்சு. 1 லட்சம் 2 லட்சம் வித்தியாசம் இருந்திருக்கலாம். ஆனா 3 படமும் ஈக்குவல் வசூல்ல தான் இருந்துச்சு. பகவதி படத்துக்கு பின்னாடி நடிகர் விஜய் கூட 2 படங்கள் இணைஞ்சு நடிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்துச்சு. ஆனா நான் வேறு படங்கள்ல கமிட் ஆயிட்டதால நடிக்கல. திருமலை படம் நான் பண்ண வேண்டிய படம் தான். அப்போ சிம்பு நடிச்ச தம் படத்துல கமிட் ஆயிட்டேன். அப்போ விஜய் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாங்க, பகவதி படம் பெரிய படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டாரு. இருந்தாலும் நான் கமிட் ஆயிட்டதால அதை முடிச்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ள விஜய் வேற ஒரு டைரக்டரை வச்சு படத்தை டைரக்ட் பண்ணிட்டாரு. படம் கமிட் ஆகி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் விஜய் கூப்பிட்டாரு. அப்போ நான் படத்தோட ஷூட்டிங்க்கு போய்கிட்டு இருந்தேன். அப்படி விஜய் நடிச்ச படம் தான் மதுரை. அதுக்கு பின்னாடி போக்கிரி நேரத்துல நான் விஜய் சார் கிட்ட கதை சொல்லி எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு ஏ சந்திரசேகர் தான் தயாரிப்பாளரா இருந்தாரு. அந்த நேரத்துல போக்கிரி படத்தோட ரீமேக்ல நடிக்க விஜய் முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கு பின்னாடி இந்த கதை பத்தி நான் விஜய் கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு.